வணக்கம். நீங்க எவ்வளவோ விஷயங்களை சில மனிதர்களிடம் நீங்க நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு தாங்க இருக்கும். நீங்களும் சில விஷயங்களை நிரூபிக்க வேண்டும் என்று எவ்வளவோ பண்ணி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு ஆகாமல் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தாங்க கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் யாரிடமும் சில விஷயங்களை சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பீங்க. அதை யாரிடமும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன் அது நடந்தது? எதற்காக நடந்தது? என்று எதுவுமே கூறாமல் அமைதியாக இருந்த வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு மிஷினானது இருந்து கொண்டே இருக்கும். யாரோ உங்களை புரிந்து கொள்ளாம நடந்து கொள்கிறார்கள். நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்காக எவ்வளவுதான் பண்ணி கொடுத்தாலும் சில மனிதர்கள் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டிக்காங்க அப்படின்னு சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடிக்கொண்டுதாங்க இருக்கும். அந்த கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து உங்களை எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு நிமிடத்தில் எதையுமே செய்ய விடாமல் உங்களை தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். அதை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதை எவ்வளவுதான் நிரூபிக்க நினைத்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியாக மட்டுமே தாங்க அடையும். எனவே முடிந்த அளவுக்கு சில விஷயங்களை உங்களால முடிவு செய்ய முடியாது, அதனை திருத்தவும் முடியாது. அந்த விஷயங்களை அப்படியே விடுவது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. அதை நீங்க விட்டுட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க பார்க்க ஆரம்பியுங்கள். அதுல போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. அதே போல ஒரே ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அந்த ஒரு திருப்பு முனை சாதாரணமான ஒரு திருப்பு முனையாக இருக்காது. வழிகள் நிறைந்த ஒரு திருப்பு முனையாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு திருப்பு முனையை பார்த்ததுமே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கேள்விகள். ஏன் இதெல்லாம் நடக்கிறது? எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் வழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே இந்த திருப்பு முனைகள் இது உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லது போல தெரிந்தாலும் போக போக இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டுதாங்க இருக்கும். உங்களால் வழிகளை மறைக்க முடியாது. வழிகளை மறைக்க முடியாத அந்த வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது, எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்ற பல கேள்விகளை நீங்களே எழுப்பி கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சட்ட சிக்கல்கள் இந்த மேசம் ராசி வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். இல்லைன்னா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். ஆனா அதை உங்களால மறுக்கவும் முடியாது. ஏற்றுத்தான் ஆகணும். என்ன செய்வது என்று தெரியாமல் பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் மீண்டு வந்த ஒரு கதைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். சில விஷயங்கள் இல்லைன்னா சில பிரச்சனைகள்ல நீங்க மறுபடியும் சிக்கி இருந்திருப்பீங்க. சிக்கி கொண்டு அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவோ பாதிப்புகள், வெளியே சொல்ல முடியாத அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள நடந்து இன்னமும் நீங்கள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள்ல சிக்கி இருந்திருப்பீங்க. அதிலிருந்து வெளியவும் உங்களால வர முடியாது. என்ன செய்வதும் என்று தெரியாமல் எவ்வளவோ குழப்பங்களுக்கும் நீங்கள் ஆளாகி இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தாங்க உங்களுடைய மனதை விட்டு இன்னும் நீங்காமல் உங்களுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்குங்க. ஆமாவா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் அந்த குழப்பங்கள் என்பது சாதாரணமான ஒரு குழப்பங்களாக இருக்காது. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் போக 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 அந்த குழப்பங்கள் எதிலிருந்தும் உங்களை முழுமையா உங்களுக்கான வேலைகளை செய்ய விடாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்குங்க. அதுதாங்க உண்மையான ஒரு நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல நீங்கள் மீண்டு வந்த ஒரு கதை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மனது உடையக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. ஆனா அங்கேயே நீங்க நின்று விட மாட்டீங்க. எவ்வளவுதான் மனது உடைந்தாலும், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாலும் நீங்க நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும். நம்மளை நம்பி எத்தனையோ நபர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அதற்காக நீங்க வாழ்க்கையில ஓட ஆரம்பிப்பீங்க. அது எவ்வளவு பெரிய மனது உடையக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் மீண்டும் நீங்கள் எழுந்து நிற்பீங்க. அது இந்த மேசம் ராசி அன்பர்களால மட்டுமே தாங்க முடியும். மற்ற நபர்கள் யாராலையுமே அந்த அளவுக்கு முடியாதுங்க. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே எழுந்து ஓடக்கூடிய, மீண்டும் எழுந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். உங்களை யாருமே புரிந்து கொள்ளாத தருணங்கள் கூட இருந்தது. நீங்க எவ்வளவோ எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்திருந்திருப்பீங்க. யாரும் அதனை கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நிமிடங்கள் தாங்க உங்களை என்னை நான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேசம் ராசி வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி தாங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். நீங்க ரீசென்ட்டா எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும், ஒவ்வொரு பாதைகளுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல எவ்வளவுதான் டவுட் வந்தாலும், எவ்வளவு சந்தேகப்பட்டாலும், அது சரியான ஒரு திசையில் உங்களுக்குன்னு போக ஆரம்பிக்கும். சரியான ஒரு பாதையையும் உங்களுக்கு தேடியும் செல்லவும் ஆரம்பிக்குங்க. நீங்க நீண்ட காலமாக இருந்த விஷயங்கள் அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான தெளிவுகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களால நிச்சயமா முன்னேறவும் முடியுங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பணமும் அதனுடன் வாய்ப்பும் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு நேரம் அமைந்திருக்கும். ஆனால் பணம், வாய்ப்பு இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு நேரமானது அமைந்திருக்காது. காலப்போக்கில் வரும், காலப்போக்கில் அதுவாகவே ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பணமும், பேரும், புகழும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அதை நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் அது அனைத்திலும் நீங்க கவனமாக முடிவை எடுங்கள். தனியாக நீங்க தொழில் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு நேரத்துல தனியான தொழிலையும் நீங்க பண்ணவும் ஆரம்பியுங்கள். அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எனவே உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து தனிமையான ஒரு தொழிலுக்கும் நீங்கள் ஆரம்பிக்கவும் செய்யலாங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். உங்களுடைய நேரம் பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். அதே போல வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த இரண்டுமே இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு நிலைத்தன்மை என்பது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஆதரவுகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு ஆதரவானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில யாருன்னே தெரியாதவங்கள கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கான போதுமான அளவுக்கு உதவி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளவும் அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க இருவருக்கும் இடையில ஒரு நெருக்கமானது நிச்சயமாக கிடைத்தும் விடுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த ஒரு வெற்றியும் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் வெற்றிக்கு மேல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எல்லா ஒரு பாடத்தையும் கற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை யாராலுமே நிறுத்தவே முடியாதுங்க. நிலைத்தன்மையை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வீங்க. அதே போல வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எல்லாத்தையும் புரிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க நிச்சயமா இருக்கவும் செய்வீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கும் அதற்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்தும் உங்களை முழுமையா உங்களுக்கான வேலைகளை செய்ய விடாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்குங்க. அதுதாங்க உண்மையான ஒரு நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல நீங்கள் மீண்டு வந்த ஒரு கதை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே மனது உடையக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. ஆனா அங்கேயே நீங்க நின்று விட மாட்டீங்க. எவ்வளவுதான் மனது உடைந்தாலும், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாலும் நீங்க நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும். நம்மளை நம்பி எத்தனையோ நபர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அதற்காக நீங்க வாழ்க்கையில ஓட ஆரம்பிப்பீங்க. அது எவ்வளவு பெரிய மனது உடையக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் மீண்டும் நீங்கள் எழுந்து நிற்பீங்க. அது இந்த மேசம் ராசி அன்பர்களால மட்டுமே தாங்க முடியும். மற்ற நபர்கள் யாராலையுமே அந்த அளவுக்கு முடியாதுங்க. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே எழுந்து ஓடக்கூடிய, மீண்டும் எழுந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். உங்களை யாருமே புரிந்து கொள்ளாத தருணங்கள் கூட இருந்தது. நீங்க எவ்வளவோ எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்திருந்திருப்பீங்க. யாரும் அதனை கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நிமிடங்கள் தாங்க உங்களை என்னை நான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மேசம் ராசி வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி தாங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். நீங்க ரீசெண்டா எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும், ஒவ்வொரு பாதைகளுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல எவ்வளவுதான் டவுட் வந்தாலும், எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் அது சரியான ஒரு திசையில் உங்களுக்குன்னு போக ஆரம்பிக்கும். சரியான ஒரு பாதையையும் உங்களுக்கு தேடியும் செல்லவும் ஆரம்பிக்குங்க. நீங்க நீண்ட காலமாக இருந்த விஷயங்கள் அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான தெளிவுகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைத்து, வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களால நிச்சயமா முன்னேறவும் முடியுங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய